நான் எதுக்கடி அந்த அம்மா வீட்டுக்கு போகணும்? இந்த ஆள் கூட இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோன்னு வையே, நம்ம தொண்டை தண்ணி தான் போவோம். எப்படியோ போய் தொலைறான், எங்கேயே போய் என்னமோ பண்ணி தொலை, என்னைய நிம்மதியா விட்டா சரி. என்னடி கூட கூட பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? மதியானம் திங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன, நம்மளுக்கு சோறு மிச்சம். உங்களுப்படுத்தவ காலையிலே வந்து நம்மள்ட்ட வந்து வம்பிருக்க, அதுவும் பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல நான் போகணுமா? தேவைப்பட எனக்கு. சரி, நாம நம்ம சண்முக வீட்டுக்கு போவோம். இவ என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? டேய் சம்முவம், சம்முவம், டேய் சம்முவம், காதுல விழுகுதா இல்லையாடா? ஒருவேளை வீட்டுல இல்லையோ? இவன் எதுக்கு ஏன் வீட்டு முன்னாடி நிக்கிறான்? அது இப்ப போய் இவன் கூட தாயக்கட்டை விளையாடலான்னு வந்து பார்த்தா இவனை ஆளை காணமே. ஆத்தி தாயக்கட்டையா? இவன் கூட விளையாண்டு யார் ஜெயிக்கிறது? நம்ம இவன் கண்ணுல ஆப்படக்கூடாது. ஐயோ, இவன் பண்றதுக்கு ஒளியறது கூட இடம் காணாமே. எங்க போயிருப்பான்? நான் கூப்பிட்டு டக்குன்னு வந்திருப்பான், இன்னும் ஆளை காணோம். எல்லாம் என் வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவளை சொல்லணும். கிளம்பும் போதே அங்க போவாத இங்க போவாத பக்கத்து வீட்டுக்கு போன்னு சொல்லி சண்டை போட்டால இருக்கு அவளுக்கு. அப்பாடி, இவங்கிட்ட தப்பிக்கிறது பெரிய நாய் பொழப்பால இருக்கு. இப்படியே வீட்டுக்குள்ளார போய் கதவை சாத்திக்கணும். ஒரு எட்டு பாத்துருவோம் பின்னாடியே வரானான்ட்டு. எங்க எங்க? ஏய் இந்தாடி பேபி. என்னாச்சு இந்த ஆளுக்கு? ஏ பேபி இங்க வாடி. என்னையா உனக்கு இப்ப வேணும்? ஏ பேபி, நான் சமூகம் வீட்டுக்கு போகும்போது எதுக்கு கூட வந்து என்கிட்ட சண்டை போட்ட? நீ சண்டை போட்டதுனாலதான் அவன் வீட்லயே இல்ல. நான் இம்புட்டு தூரம் வெயில தும்பு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆமா, நான் சண்டை போட்டதுனாலதான் உங்க ஃப்ரெண்டு உங்களை பாக்கலையாக்கும். நான் எம்புட்டு தூரம் கத்திக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? அவன் உலகிட்டு கூட வந்து பாக்கல தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னைய போய் பக்கத்து வீட்டுல போய் விளையாட சொல்ற. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நீதான் கெடுக்கிற. ஆமா, பெரிய காரணம் துரியோதன ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க வந்து கெடுத்து பிரிச்சு வைக்கிறோம். நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே தரையை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னைய பார்த்து பேசினா மட்டும் உன் காதுல விழுந்துற போது. கரெக்டா பதில சொல்லாம நீ எதையோ பேசிக்கிட்டு இருக்கியா? இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இங்க பாரியா, இப்ப எடுத்திருக்க பாரு முடிவு, இதுதான் கரெக்டான முடிவு. இப்படியே இருந்துகிட்டேன்னு வையே, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இப்பதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கு. நான் இப்படி காட்டு கத்து நீ சிரிச்சுட்டு இருக்கியா? இப்பதானே என்கிட்ட பேச மாட்டேன்னு சும்மா சும்மா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? போய் உட்காரு போ. இன்னைக்கு சோறுது நீ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆல் டே ஜாலி டே, கவலை எல்லாம் ஓடிடே, ஆல் டே வாழ்க்கையில் என்றும் ஜாலி டே. ஏ ஏ ஏ. நான் இனிமே அவள்கிட்ட பேசவே மாட்டேன். இதுதான் அவளுக்கு கொடுக்குற தண்டனை. எவ்வளவு நம்ம காலை குடிச்சு அழுதாலும் சரி நம்ம பேசவே கூடாது யார்கிட்ட. ஏ சோனியா, படம் நல்லா சூப்பரா இருந்துச்சுலடி. ஆமா ஆமா, நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. தனு, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா பாராட்டுக்கும் உங்க அண்ணனுக்கு தான் போய் சேரும். யாரு அந்த காட்டுக்காருவாயனா? ஏண்டி உங்க அண்ணன் இப்படி சொல்ற? உங்க அண்ணனுக்கு பேர் எவ்வளவு அழகா சந்தோஷம் இருக்கு. அவன் ஏதோ டிக்கெட் வாங்கி கொடுத்தான்றதுக்காக நீ பேசுற. என்ன சந்தோஷா? இவங்க பேசுறது ஒருவேளை நம்ம ஹோட்டல்ல வேலை பார்க்குற சந்தோஷம் எல்லாம் இருக்குமோ? விசாரிச்சு பார்ப்போம். ஏமாடி? சொல்லுங்க அங்கிள். இல்ல, இப்ப பேசிட்டு இருந்தீங்க சந்தோஷ்னு. அவரு எங்க வேலை பாக்குறாரு? அவர் வந்து எனக்கு தெரியல. இவளோட அண்ணன் தான் சந்தோஷ். எதுக்கு அங்கிள் டீடைல்ஸ் கேக்குறீங்க? இல்லம்மா, தங்கச்சிக்கு இந்த அளவுக்கு அவரு பார்த்து பார்த்து செய்யறாரு, அதனால கேட்டேன். அடையா அங்கிள், நீங்க வேற. ஏமா இப்படி சலிச்சுக்கிற? சார், அவன் ஒரு கருவாயன் சார். உங்க அண்ணன் நீ இப்படிதான் கூப்பிடுவியாமா? ஆமா சார். ஓகேமா ஓகேமா. அவரோட பேர் என்ன சொன்ன? அவன் பேரு சந்தோஷ் சார். நான் நினைச்சது கரெக்டா இருக்கு. ஓ, நல்ல பேருமா. டிக்கெட் உங்களுக்கு அவர் தான் வாங்கி கொடுத்தாரா? ஆமா சார். நல்ல அண்ணனா இருக்கார்ல? அட போங்க சார், இதெல்லாம் வாங்கி கொடுத்தா உடனே நல்ல அண்ணனா? என்ன, தங்கச்சிக்காக இவ்வளவு தூரம் செய்யறாருல சார்? அவர் யாருக்காக செய்யறான்னு எனக்கு தான் சார் தெரியும். சரிம்மா சரிம்மா. உங்க அண்ணன் எங்கம்மா வேலை பாக்குறாங்க? என்ன வேலை பாக்குறாங்க? அவனா சார், ஹோட்டல்ல குக்கிங் வேலை சார். ஏதோ ஒரு சொட்டமண்ட மேனேஜரா. அவனை டெய்லியும் திட்டிக்கிட்டே இருப்பான் சார். களவாணி பையா. என்ன சார் ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இருமல் வந்துருச்சு. எதுக்கு சார் நீங்க அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப? இல்லம்மா, எங்க ஹோட்டல்லையும் ஒருத்தர் வேலை பாக்குறாரு, அதான் அவரான்னு பார்த்தேன். அவர் இல்லம்மா. சார், நீங்க வச்சிருக்கிற ஹோட்டல் நல்ல ஹோட்டலா இருக்கும் சார். இவன்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இவன் வாயை திறந்தாலே பொய். இப்பதான் தெரியுது. எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான் சார். வீட்லயே அவ்வளவு திட்டு வாங்குவான். சரி விடுமா, உங்க அண்ணன் தானே. சரிம்மா, கேட்க வந்துட்டேன். உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன சார், நல்லா இருக்காங்க சார்.
இல்லம்மா உங்க அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படி இதுன்னு கேக்குறேன். ஏன் சார் எங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்கங்கிறேன், எதுக்கு சார் திரும்பி உடம்பு சரியில்லையான்னு கேக்குறீங்க? காலவாணி பையன் என்கிட்ட என்னம்மா போய் சொல்லிட்டான். சத்யா இதெல்லாம் எதுக்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க? வா போலாம், டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு. அப்படியா, சரி வா போலாம். சார். சொல்லுமா. சார் எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்கம்மா. பை த பை உங்க பேர் எதுவும் சொல்லலையே? என் பேரு கோவிந்த். அப்படியா சார், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நானும் ஹோட்டல் மேனேஜர் தாம்மா. ஓ அப்படியா சார், ஓகே சார் நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. தேங்க்யூ சார். பேசி முடிச்சாச்சா, கிளம்பலாமா? கிளம்பலாம் கிளம்பலாம். ஏங்க மாமா அவங்க போனோடனே ரொம்ப கோவமா இருக்கீங்க? பயப்பட எந்த அளவுக்கு என்னை ஏமாத்திருக்கான் பாருவேன். யாரு மாமா? அவன் தான் சந்தோஷ். என்ன ஏமாத்துனாங்க? நீ வாஷ்ரூம் போயிருக்கும்போது என் ஹோட்டல்ல வேலை பார்க்குற பையன் இங்க இருந்தான். வந்துட்டு போறான், அவனா வரக்கூடாதா என்ன? ஏய் அவன் என்கிட்ட பொய் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு இந்த தியேட்டர்ல டிக்கெட் எடுக்க வந்திருக்கான். ஆத்தி ஏமாமா அவனை சும்மாவா விட்டீங்க? இப்பதானே தெரிஞ்சிருக்க அவன் போய் சொல்லியிருக்கானு. இப்ப ஈவினிங் இருக்கு அவனுக்கு கச்சேரி. உன்னைய கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு கச்சேரி. ஏமாமா என்னைய கொண்டு போய் வீட்டுல இறக்கி விடுறீங்க? நானும் வரேன். அந்த பயலை பார்த்து 2 கேள்வி கேட்டாதான் ஏன் ஆத்திரமும் அடங்கும். சரி வா கிளம்புவோம். யோ கண்ணாயிரம். என்னம்மா? என்னமோ வந்த கையை கொண்டு வந்த, அப்புறம் இங்கிட்டு பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இல்லம்மா, சாயங்காலம் ஆயிடுச்சு. ஈவினிங் டிஃபனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். நான் சொன்னதை அப்படியே நீ பண்ணி கிழிச்சிருவியாக்கும். உனக்கு எது நல்லா வருதோ அதையே வை, போ போ. எது நம்மளுக்கு நல்லா வரும்? எது பண்ணாலும் குத்த சொல்லிக்கிட்டே தானே இருப்பாங்க. இதுல எதானு கண்டுபிடிக்கிறது? பேசாம குத்தம் சொன்னதுல கம்மி அதிகம் அதை வச்சு எடுக்க வேண்டியதுதான். ஐடியா, நம்ம ஏன் புதுவிதமான டிஷ் தயாரிக்க கூடாது? பாவக்கால பாவ பஜ்ஜி செஞ்சுருவோம். செம்ம டேஸ்டா இருக்கும். யாருமே பாவக்கானே கண்டுபிடிக்க முடியாது. எங்க பஜ்ஜி போடுறது எங்க? ஓ இங்கதான் கிடக்கா. சரி சரி எடுத்துக்குவோம். பாவு பஜ்ஜி மீன்ஸ் பாவு பிளஸ் பஜ்ஜி. பாவை கரைச்சிட்டு பஜ்ஜியை போட்டு எடுக்க வேண்டியதான். அதான் பாவ பஜ்ஜி. இதுக்கே டைம் ஆகுது, சீக்கிரமா செய்யணும். பாவக்காய் பாவு பஜ்ஜிக்கு பாவக்காய் ரெடி, பாவுக்கு சர்க்கரை ரெடி. அப்புறம் என்ன பஜ்ஜியா? அதை எடுத்துட்டு வந்துடணும். பஜ்ஜி மிக்ஸையும் கொண்டு வந்தாச்சு. இனிமே பாப்பா வேலையை பார்த்து சீக்கிரமா கொண்டு போய் டிஷை ஆக்கிடணும். ஈவினிங் நேரம் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இவ்வளவு ஆளை காணாமே. வரட்டும் வரட்டும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு கச்சேரி இவளுக்கு. அச்சோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சோ. அம்மா சீக்கிரமாவே வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் எப்பெல்லாம் கொஞ்சம் லேட்டா வரேன்னா அன்னைக்கெல்லாம் சீக்கிரம் வந்து உட்கார்ந்துடுறாங்க. இப்ப எப்படி சொல்லி சமாளிக்கிறது? மெதுவா பின்கேட் வழியா போயிட்டு முன்னாடியே வந்த மாதிரி காட்டிடுவோம். ஏய் நில்லு. டெல் மீ மம்மி, when did you come? இப்ப கேக்குதா மம்மி? சொல்லுங்க என்ன விஷயம்? அடியே கூமுட்ட, எப்ப வந்தேன்னு கேட்டேன். கிட்டக்க வான்னு சொல்லல. ஐ கேம் எஸ்டர்டே. ஐயோ மறமண்ட, காலேஜ்ல போய் என்னத்த படிக்கிறாலும் தெரியல. ஓய் மம்மி. அப்புறம் இந்த மாதிரி தப்பு தப்பா இங்கிலீஷ்ல பேசுற? உனக்கெல்லாம் எதுக்கு காலேஜ்ல ஃபீஸை கட்டணும்? டிசிப்ளின்லயும் ஒன்றும் இல்லை, படிப்புலையும் ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து என் தலையில விடியுது. சாரி மம்மி. ஆமா சாரி பூரி உங்க அப்பா மூஞ்சில தாடின்ட்டு. இத உன்னை சொல்லிடுவா. போ போய் சாப்பிட்ற வேலையை பாரு. ஓகே மம்மி. எப்பா எப்படியே எஸ்கேப் ஆயாச்சு. என்ன மூவி டிக்கெட்டா? அஜோ போச்சு, மாட்டணும். எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணும். ஏய் நில்லு. சொல்லு மம்மி. நீ மூவிக்கு போனியா? இல்ல மம்மி, நான் ஏன் மூவிக்கு போறேன்? அப்புறம் எப்படி இங்க மூவி டிக்கெட்ஸ் வந்துச்சு? தெரியலையே, எனக்கு தெரியல. நான் எடுத்துட்டு வரல மம்மி. இங்க நீ தானே நின்றுட்டு இருந்த. ஆமா மம்மி. அப்புறம் உன் ட்ரெஸ்ல இருந்து தான் கீழே விழுந்த மாதிரி இருக்கு. இல்ல மம்மி, நான் என்கிட்ட இல்லையே. நானும் எதுக்கு போறேன்? நானும் கிளாஸை கட்டடிக்கவே மாட்டேன் மம்மி. அப்புறம் இது யாரோடது?
அச்சோ, எப்படியாவது சொல்லி சமாளிக்கணும். மம்மி, அது வேற ஒன்றும் இருக்காது. பயங்கரமா காத்தடிச்சது. அதுல எதுவும் டிக்கெட் வந்து நம்ம வீட்டு வாசப்படியில வந்து விழுந்திருக்கோம். அது எப்படி கேட்டு சாத்தி இருக்கும் போது வீட்டுக்குள்ளார வரும்? அதுவா மம்மி, இப்ப அடிக்கிற காத்துக்கெல்லாம் ஆளையே தூக்குது, இந்த பேப்பரை தூக்காதா? இருக்கும். அதான் மம்மி, அது காத்துல பறந்து வந்திருக்கும். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மம்மி. ஒழுங்கா படிக்கலைனாலும் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் மம்மி. சரி மம்மி, நான் போய் சாப்பிட்றேன். சீக்கிரம் போய் சாப்பிடு. சாப்பிட்டு உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. ஓகே மம்மி. அப்பா சாமி, தப்பிச்சோண்டா.